உங்கள்ல எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது? இந்த சேனல்ல கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட படங்களை தான் நம்ம நிறைய போடுறோம் வைக்கிறோங்கிறதுனால மோஸ்ட்லி அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா நாத்திகர்கள் சில பேரும் அப்படி என்னதான் இவன் பேசுறாங்கிறத பாக்குறதுக்கும் இந்த சேனல் பக்கம் வந்திருப்பீங்க. இப்ப நாம பார்க்க போற கதை உண்மையிலேயே அமெரிக்கால நிஜத்துல நடந்த கதை. நிஜத்துல நடந்த விஷயத்த படமா எடுத்துருக்காங்க. பிரேக் த்ரூன்னு 2019 ரிலீஸ் ஆன ஒரு மிராக்கல் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு அழகான குடும்பம். அம்மா குடும்பத்தை கட்டி காப்பாத்துறவங்க. பையனுக்காக முட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இல்லடா ஸ்கூல் முடிஞ்சது ஒரு 5 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டா, 5 மணிக்கு வேண்டாம் 6 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கங்க, நான் கொஞ்சம் சும்மா ஃப்ரீயா அப்படி சுத்திக்கிட்டு இருப்போம் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு பையன் உங்ககிட்ட உரண்டு எழுத்துக்கிட்டே இருப்பானே, அந்த பையன் இப்ப ஒழுங்கா இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, இவன் ஆமாமா அதனால ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி நீ சொன்னா சரி தாங்கிறாங்க இந்த அம்மா. முட்டையை கொடுத்தா பயபுள்ள நாய்க்கு முட்டையை சாப்பிட்றதுக்கு அப்படியே அவன் தட்டில் இருந்து கொடுக்குறான். அடுத்து அப்பா வராரு. பையன்கிட்ட ஏதோ ஸ்போர்ட்ஸை பத்தி ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். அம்மா வர்றாப்ல தெரியல. நாய்க்கு எவ்வளவு முட்டை கொடுத்தானோ அதே முட்டையா மறுபடியும் பையன்கிட்ட கொண்டு வந்து சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வாங்க ப்ரே பண்ணுவோன்னு எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக அம்மா கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அம்மா ஏதாவது ஃப்ரீயா பேசலான்னு பார்த்தா அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம இயர்போன் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான். இவனை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த அம்மா லைட்டா கேட்கற, அவன் காதுக்குள்ள இருந்து லைட்டா கேட்கற அந்த மியூசிக்கு இவ ஒரு டான்ஸே போடுவா. நீ டென்ஷன் ஆனா பாட்டு கேட்ப, நான் டென்ஷன் ஆனா டான்ஸ் ஆடுவேன், சரியா போச்சா அப்படின்னு நக்கல் பண்றாங்க. ஸ்கூலு வந்துருச்சு. இறங்கிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புற சமயம் 2 பொண்ணுங்க வருங்க. ஏமா உனக்கு நான் இன்ஸ்டால ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், இன்னும் அக்செப்ட் பண்ணலையா, இல்ல நான் சரியா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும். எம்மா மானத்தை வாங்காத போமா இங்கிருந்து அப்படின்னு சொல்லுவான். டேய் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சும்மா சொன்னேன்டா, இன்ஸ்டால என்னன்னே தெரியாது போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பக்கம் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆபிங்கிற ஒரு பொண்ணு வருவா. ஹே ஆபி அப்படின்னு பார்த்ததும் இழிக்கிறான். 4 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, விளாடுங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்புறம் திங்கக்கிழமை லீவு மறந்துடாதீங்க, மண்டே பப்ளிக் ஹாலிடேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கிளாஸ்ல இவனோ ஒருத்தனோட பரம்பரை வரலாறு, ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேமிலி ட்ரீயை பத்தி, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களோட தாத்தா கொள்ளு தாத்தா இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு டிராயிங் மாதிரி போட்டு அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருத்தர் நல்லா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பாராட்டுது. அடுத்து நம்ம பையில கூப்பிட்டா இவன் நான் செய்யலைங்கிறான். ஏன்டா செய்யலன்னு கேட்டா நேரம் இல்லைன்னா அசால்ட்டா பேசுறான். ஒழுங்கா படி இல்லைன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க. அடுத்து இன்னொரு பொண்ணை கூப்பிட்டா அந்த பொண்ணு ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே ஃபேமிலியில சேர்த்து வரைஞ்சு வச்சிருக்குது. பையன் ஏன் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் மியூஸ் சம்பந்தப்பட்ட இந்த கிளாஸ் எல்லாம் பெருசா அப்படி அவாய்ட் பண்றான் அப்படின்னா, இவனை தத்தெடுத்தவங்க தான் அந்த அப்பா அம்மா. பெத்தவங்க இவனை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க போல. அதனாலேயே ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பேச வந்தா இவனுக்கு பிடிக்காது. அந்த பக்கம் ஒரே மீட்டிங் ஹாலை 2 பேர் புக் பண்ணியிருப்பாங்க. புக்கிங் கூட சொல்ல முடியாது, நம்ம அம்மா தான் விமன்ஸ் மீட்டிங்காக அந்த ஹாலை புக் பண்ணி புத்தகத்தை பத்தி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு, பேக் டு பேக் மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே சமயம் அந்த ஏரியா போதகர் வராரு. நாங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்னு வந்து நிற்கிறார். இல்ல மீட்டிங் கேலண்டர் ஷீட்டை நான் ஆல்ரெடி எழுதி வச்சேனே, நீங்க பார்க்கலையான்னு இந்த அம்மா சொல்லும். மீட்டிங் ஷீட்டா? எத்தனை வருஷமா நான் இந்த ஹாலுக்கு வந்துட்டு இருக்கிறேன், மீட்டிங் ஷீட்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லையங்கிறாரு போதகர். நீங்க எந்த டோர் வழியா வந்தீங்களோ அந்த கதவுலையே உங்க நெத்திக்கு நேரா தெளிவா ஒட்டியிருக்குமேனு சொன்னதும் இவரும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா கேலண்டர் ஒட்டி இருக்கு. இந்தம்மா ஆல்ரெடி எழுதியிருக்கு, இந்த டைமிங்ல வந்து நாங்கள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோன்னு. அந்த பேப்பரையே கிழிச்சு கசக்கிறார். இனிமே பேப்பர்லாம் வேண்டாம், டிஜிட்டல் ஆக்கிடுவோம், டிஜிட்டல் கேலண்டரை பயன்படுத்துவோம், இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் கிளம்புனா வசதியா இருக்கும்னு சொன்னதும் சரி வாங்க லேடிஸ் நம்ம கிளம்பலான்னு இந்த அம்மா கிளம்பிடுது. போகும்போதே போதகரே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என் பேரை சொல்லி கூப்பிடு, போதகர்னு சொல்லாதே அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு கேட்டா, போதகர் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு வராங்க. எதுக்கு அந்த வேலை உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு பக்கத்துல இருக்கிற அம்மா கேட்டா, அவன் ஹேர் ஸ்டைலை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது, பேச்சை பாத்தீங்கல்ல என்ன திமிரா பேசுறாப்லன்ட்டு அப்படின்னு இந்த அம்மா பேசிட்டு வருதுங்க. இங்க 4 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டே இல்லையா, சாரி ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் இல்லையா, நல்லா ஜாலியாக எல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே அழகா பால் போடுற சமயம் பார்த்து அந்த உரண்டு இருக்கிறவன் நம்ம பையில பிடிச்சி தள்ளி விட்டுறான், ஜானை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஜானுக்கோ பயங்கர கோவம் வரும். 2 பேருக்கும் கையில பாகும். அப்போ கோச்சு தான் தலையிட்டு 2 பேரையும் சத்தம் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்புறம் நம்ம ஜானை கூப்பிட்டு, எப்போ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிளாஸ்ல நீ சரியா பர்ஃபார்ம் பண்ணலையாமே, உன்னை ஃபெயில் பண்றதா அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும், படிக்கிற படிப்புல ஃபெயில் ஆயிட்டா இந்த பக்கம் கேம்ல உனக்கு வாய்ப்பு குறைக்கப்படும். சண்டே மேட்ச்ல உன்னை ஃபர்ஸ்ட் விளையாடுறத நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கிளாஸ்ல நீ ஃபெயில் ஆனேன்னா சண்டே ஒன்னு நான் உட்கார வச்சிருவேன், விளையாட விட மாட்டேன், இதான்ப்பா ரூல்ஸு, பாத்துக்க தம்பி அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு அனுப்புறாரு. வீட்டில் ஒரு வெறுப்பா வந்து உட்காந்துருக்கான். ஸ்கூல் எப்படா போச்சுன்னு அம்மா கேட்டா இவன் என்ன சொல்லுவான்னு அந்த அம்மாக்கு ஆல்ரெடி தெரியும். நான் சொல்லட்டுமா, நல்லா போச்சுன்னு ஒத்த வார்த்தையில எல்லாத்தையும் முடிக்க போறேன், கரெக்டானு கேட்க அவனும் கரெக்ட் தாங்கிறான். வளர்ந்துருக்கிற இந்த பையனை இப்ப பார்க்கும்போது சின்ன வயசுல ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போதும் இவன் அழுதுகிட்டே உட்காருவான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க வாடா கேக் கட் பண்ண போலான்னு கூப்பிட்டாலும் அழுவான். ஏன்னா பிறந்தநாள் வரும்போது தான் ஒரு அனாதை தத்தெடுக்கப்பட்டவங்கிற அந்த எண்ணம் இவனை அள வைக்கும். அடுத்த நாள் கிளாஸ்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிளாஸ்ல நான் இப்ப பர்ஃபார்ம் பண்ண ரெடிங்கிறேன். மேமும் சார் இன்னும் ஒத்துக்கிறாங்க. தம்மா துண்டு பேப்பரில் கொண்டு வந்திருக்கிறான். என் பேரு ஜானு, உங்களுக்கு தெரியுமே
நான் தான் தத்தெடுக்கப்பட்டவன்னு. தான் சின்ன கிராமத்துல இருந்து வரேன். என்ன பெத்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கலங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். ஜாயிஸும் பிரைன் ஸ்மித்தும் தான் என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு 9 வயசு இருக்கும்போதே என்ன தத்தெடுத்தவங்க அவங்க தான். சும்மா ட்ரிப்புக்கு போனவங்க நான் எங்கேயோ உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு என்ன தத்தெடுத்து கூட்டியான்ட்டாங்க. அவ்வளவுதான், தேங்க்யூ சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். கிளாஸ்ல கரெக்டா சொல்லிட்டாங்கிறதுனால இவனை அடுத்து சண்டே மேட்ச்ல விளையாட விடுறாங்க. கோச்சு விடுறாரு. நல்லபடியா தான் விளையாடுறான். லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். பாலை பாஸ் பண்ணாம கோச் சொல்றாரு பாலை பாஸ் பண்ணுன்னு. ஆனா அவன் கொடுக்க விருப்பம் இல்லாம, அந்த சல்லிப்பயலுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாம அப்படியே தூக்கி கூடையில போடுறான். கரெக்டா 0 செகண்ட் ஆறதுக்குள்ள பால் உள்ள விழுந்துருது. ஸ்கோர் கிடைச்சிருது. நம்ம பசங்க ஜெயிச்சிட்டானுங்க. ஒரு கால் நான் கேம்ல ஜெயிச்சா திங்கக்கிழமை பப்ளிக் ஹாலிடே விடுமுறை நாளுங்கிறதுனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன்னு ஏற்கனவே டீல் போட்டிருப்பேன் அம்மா கிட்ட அப்பா கிட்ட. அதே மாதிரி ஜெயிச்சிட்டான் இல்லையா, அதனால பேக்கை கொடுத்து சேட்டை கிட்ட பண்ணாம சமத்தா இருக்கணும், யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸை போட்டு தான் பையனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பையன் போயிட்டு அப்படி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்ல. அம்மாவுக்கு ஒரு குட் பை கிஸ் கிடையாது. அப்பா கிட்டையாவது போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லலை. இப்போ என் புள்ள என்னை பார்த்து போயிட்டு வரேன் பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? என் புள்ள என்ன பார்த்து அப்படித்தான் பேர் சொல்லிட்டு போறான். என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க முயற்சி பண்றாங்கிறாப்ல அப்பா சொல்றாரு. ஒன்னு அப்பாவாரு இல்ல ஃப்ரெண்டாரு, ரெண்டுமாவே உன் பிள்ளைக்கு உன்னால இருக்க முடியாதுன்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க அம்மா. பசங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. நல்லா பீஸாவை சாப்பிட்டு விட்டு உட்காந்து விடிய கேம் விளாடுறாங்க. நல்லா தான் போச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அதோட நிக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆறு நல்லா உறைஞ்சு ஐஸ் கட்டி ஆயிருக்கு. அது மேல ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. உடையதான் பாக்குறாங்க, உடையல. சரி பனியில சரிக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு சரிக்கு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க ஓடுறாங்க, விளையாடுறாங்க. அதே சமயம் பக்கத்து ஹோட்டல் ஒன்று இருக்கும். கடைக்காரர் அங்கிருந்து பார்த்துட்டு, டே பசங்களா ஒழுங்கா வெளியில வாங்கடா, ஆபத்தான என்னடா அது, உடஞ்சிச்சு அவ்வளவுதான்டா, வெளியில வர்றீங்களா போலீஸை கூப்பிடுவான்னு கூட சொல்லி பாக்குறாரு. இவங்க போங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், போங்க சார் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி பக்கத்து இடத்துல போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பனியில எவ்வளவு சேஃபா மெதுவா நடக்கணும், ஒரு ஆள் மேல ஒரு ஆளா விழுந்து கிடக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், எங்கடா இருக்க என்னடா பண்றேன்னு. போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா பாருங்க, டப்புன்னு பனி உடஞ்சு உள்ள போயிடுறான். அடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு 2 பேர் படுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் பனி உடஞ்சு டப்புன்னு தண்ணிக்குள்ள போயிடறானுங்க. 3 பேரும் தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க. பயங்கர குளிர் வேற. இருந்தாலும் ஓரளவு கையை காலை உதச்சு தள்ளி மேல வந்து அந்த பனிக்கட்டியை பிடிச்சு லைட்டா மூஞ்சி வெளியில தெரியாப்புல மேட்ச் பண்றாங்க. ஒருத்தர் நான் மேல ஏற போறேன்னு முயற்சி பண்ணி மேல ஏற முடியல. இன்னொரு எக்கி ஒரு குதிக்கணும். பின்னாடி தண்ணியை தள்ளிட்டு மேல ஏறணும். அப்படி ஏற முயற்சி பண்ணும்போது கரெக்டா நம்ம ஜானு பின்னாடி நிப்பான். காலை அப்படி உதச்சு மேல ஏற முயற்சி பண்ணும்போது இவனோட மூஞ்சிலேயே நங்குன்னு ஒரு இடி. அவ்வளவுதான், அடிச்ச அடியில சுயநினைவை இழந்து அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. டே ஜானு மேல வாடான்னு இவங்க கத்துறானுங்க. எங்க மேல வர முடியும்? அவன் தான் கீழே போயிட்டு இருக்கிறானே. நல்ல அடியில போன பிறகுதான் அவனுக்கு சுயநினைவு திரும்புது. சுயநினைவு திரும்பினாலும் மூச்சு முட்ட முடியும்ல, காத்து வேணும்ல, கஷ்டப்படுறான். அதுக்குள்ள அந்த கடைக்காரரு பசங்க தண்ணிக்குள்ள போனதை பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. போலீஸ் ஆல்ரெடி அங்க வந்துகிட்டு இருக்கு. தீயணைப்பு துறை ஆட்கள் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க விருட்டுன்னு எந்திரிச்சு ஓடியாரானுங்க. வர வழியிலேயே எவ்வளவு நேரம் ஆச்சு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆச்சு, நாங்க போய் சேர்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் ஆகும், சீக்கிரம் போயிடுவோன்னு இவங்களும் வேகமா வராங்க. அதுக்குள்ள போலீஸ் அப்படி மெதுவா உள்ள போய் தண்ணிக்குள்ள இருந்த ஒரு பையனை ஆளாக்கா தூக்கிடுறாங்க. அவனை சேஃபா கரப்பக்கம் கொண்டு வந்துடுறாங்க போலீஸ். இன்னொருத்த பையன் பனிக்கு மேலதான் உட்காந்துருக்கான். இப்ப 2 தீயணைப்புத்துறை வீரர்கள் அப்படியே மெதுவா தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அப்போ உள்ள விழுந்து கிடக்கிற பேரு ஜானு, என் ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்துங்கன்னு இந்த பையன் கதறான். சர்ரா நீ போட நான் பாத்துக்கிறேன்னு இவங்க 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி கையில வந்து ஒரு பெரிய கம்பு வச்சிருக்காங்க. ஆத்தோட ஆழம் என்னங்கிறத கம்ப கீழே விட்டு குத்தி பாக்குறாங்க. ஒரு 12 அடி ஆழம் இருக்குங்க. தரையில பாடி ஏதாவது தட்டுப்படுதான்னு அப்படி குத்தி பாக்குறாங்க லைட்டா. அதே சமயம் அந்த தீயணைப்புத்துறை வீரர்கள்ல ஒருத்தருக்கு அவரோட சீஃப் பின்னாடி போங்கன்னு சொல்ற ஒரு சத்தம் கேக்குது. கூட இருக்கிற இன்னொரு வீரருக்கு அந்த சத்தம் கேட்கல, இவருக்கு மட்டும் தான் கேக்குது. கோ பேக் அப்படின்ட்டு. ஏன் சீஃப் அப்படி சொல்றாரு புரியலன்னு யோசிக்கிறான். இல்ல சீஃப் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவனுக்கு மட்டும்தான் பின்னாடி போ அப்படிங்கிற அந்த வார்த்தை கேக்குது. சரின்னு அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் கம்ப குத்தி செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஏதோ தட்டுப்படுது, எனக்கு ஏதோ தட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி கோர்த்து அப்படி மேல தூக்குறாரு. தூக்க முடியல, ஓடியானு கூப்பிட இன்னொரு வீரர் வராரு. 2 பேரும் சேர்ந்து அப்படியே விட்டு தூக்குறாங்க. பார்த்தா பையன் பாடிதான் மேல வந்துருச்சு. ஆல்ரெடி டாக்டர்ஸோட டீம் இங்க வந்திருக்கும். மேல ஏத்துனதுமே மொத்த பேரையும் ஒரு படுக்கையில் அப்படி போட்டு அப்படியே விறுவிறுன்னு இழுத்து வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இழுத்துட்டு இருக்கும் போதே ஒரு டாக்டர் மேல ஏறி உட்காந்து அவனுக்கு தண்ணியை நல்லா அமுக்கி வாயில இருந்து தண்ணி எடுக்கிறார். அடுத்து இதயத்தை நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடாம பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதயத்தை அமுக்கி விடுறார். கரைக்கு வந்ததுமே அவனுக்கு உடம்பெல்லாம் குளிரா இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஊசி, குளுக்கோஸ் ஏத்தணும்ல, அதுக்கு ஒரு ஊசின்னு எல்லாத்தையும் ஊத்துறாங்க. அப்புறம் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பை த டைம் அம்மாவுக்கும் இப்போ நியூஸ் வந்துருச்சு, பையன் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, எல்லா பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட இவ பதட்டத்துல ஓடியாரா. காருக்கு பக்கத்துல இருந்துட்டு கார் சாவியை தேடுறதுக்குள்ள அவளுக்கு போதும் ஆயிடுது. டென்ஷன், உடம்பெல்லாம் அப்படியே படபடக்குது. அதுக்குள்ள புருஷனுக்கு போன போட்டு இந்த மாதிரி பையன் ஆயிப்போச்சு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுறா. சரி நான் வந்துடுறேன், நீ பதட்டப்படாம வான்னு அவரும் சொல்றாரு. சாவி எடுத்துட்டு வண்டியில உட்காந்து வண்டி அப்படி விருட்டுன்னு பின்னாடி எடுக்கும்போது பின்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா
இவ செத்துருப்பா. அவ்வளவு பதட்டம். இல்ல நாம பதட்டப்படக்கூடாது, நாம பதட்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்புறம் மெதுவா வண்டி ஓட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அதுக்குள்ள இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாடி இங்க வந்துருச்சு. விடாம நெஞ்ச பிரஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ பையன் தண்ணிக்குள்ள விழுந்ததுல இருந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிப்போச்சு. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. உடம்புல இருக்கிற ஹீட்டை கூட்டணுன்றதுக்காக ஷாக் கொடுத்து பாக்குறாங்க, ஊசி போட்டு பாக்குறாங்க, இதய துடிப்பை அதிகப்படுத்தணும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்லாம் ஊசி இருக்கு போல. எல்லாத்துக்கும் ஊசியை போட்டு பாக்குறாங்க. என்ன பண்ணாலும் உடம்புல இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. நெஞ்சுக்கு மேல ஒருத்தவர் உட்காந்துட்டு விடாம அமுக்கிட்டு தான் இருக்கிறார். இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால பண்றதுக்கு ஒண்ணும் இல்லங்கிறார். இருந்தாலும் நெஞ்சு அமுக்கிட்டு இருக்கிற பையில எப்ப நீ அமுக்கிட்டு இருப்பா, பெத்த மனுஷி வர்ற வரைக்குமாவது நாம இதை செய்யணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மேல உட்காந்து அமுக்கிட்டே இருக்கிறார். இந்த பக்கம் இந்த அம்மா வந்துருச்சு. இந்த மாதிரி பையனோட அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னதும் டாக்டர் நான் போய் பேசுறேன்னு டாக்டர் இங்க வராரு. அம்மா கிட்ட பேசுறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், உங்க பையன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொன்னதும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியாம இந்த அம்மா அழுகுது. என் பையனை நான் பார்க்கணுங்கிறாங்க. டாக்டரும் கூட்டிட்டு வராரு. நெஞ்சை போட்டு அமுக்கிட்டே இருந்தாப்ல டாக்டர். போதும் பானே பெரிய டாக்டர் சொல்ல அம்மா உள்ள வந்து பாக்குறாங்க. சரி எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியா வெளியில கிளம்பிடுறாங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கங்க, பையனுக்கு நல்ல குட் பை சொல்லி அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு பெரிய டாக்டரும் கிளம்பிடுறாரு. ஸ்கிரீனை போட்டு மூடிடுறானுங்க அந்த ரூமுக்கு. பையன் காலை பிடிச்சு 9 மாச குழந்தையா இவன் அவங்களுக்கு கிடைக்கும் போது இவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. அந்த அம்மா கதறி கதறி அழுகிற சத்தம் வெளியில இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸுக்கெல்லாம் கேக்குது. ஃப்ரெண்டோட அம்மா, நர்ஸ் அம்மா எல்லாம் அழுகுறாங்க. இந்த அம்மா கிறிஸ்டியானிட்டியில ரொம்பவே பக்தியானவங்க. ஏசப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு கதறி கதறி அழுகுறாங்க. என் பையனோட உசுரை திரும்ப கொடுத்துரு, உன்னால முடியுண்டா ஜானு, மூச்சு விடுறான்னு இந்த அம்மா கதறி கதறி கத்தி கத்தி அழுகுது. ஒரு பக்கம் ஆண்டவரை கூப்பிடுது, இன்னொரு பக்கம் புள்ளைய கூப்பிடுது. அப்படி கூப்பிட்டதும் என்னவோ திருதுப்புன்னு இல்லாத அந்த பல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை ஒரு நசமா பார்த்துட்டு பல்ஸ் வந்துருச்சுன்னு கத்துறாங்க. உடனே டாக்டர்ஸ்லாம் ஓடி போய் பல்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. எஸ் பல்ஸ் வந்துருச்சு, இன்கிபேட் பண்ணுங்க, டியூபை உள்ள போடுங்க அப்படின்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அப்புறம் அம்மா அமுச்சு விட்டுட்டு அவங்க வேலையை டாக்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் அப்பா ஓடியாந்து என்னாச்சு பையனுக்குன்னு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறார். பையன் அப்படி இருக்கான்னு கேட்க, உங்க பிள்ளைகிட்ட பல்ஸ் தெரியுது, ஆனா பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குது, அவனை நிலப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். யாரோ ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாரா சிட்டில, இந்த ஃபீல்டுல அவர் தான் பெரிய ஆளா, அவர் நினைச்சா மட்டும்தான் உங்க பிள்ளைய காப்பாற்ற முடியும், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல பிள்ளைய ஏத்திட்டு ஹெலிகாப்டர்ல ஏத்தி விடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஹெய்ட்னா பயம் போல. இப்ப ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. பயத்துல அவங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுது. வேணா நீங்க பஸ்ல வரீங்களா கார்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல என் பையனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நான் ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாங்க. பல்ஸ் வந்திருக்கு, ஆனா பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் சிக்கல். இப்போ அந்த பக்கம் போதகர் வாக்கிங் போகும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், சிட்டிக்கு ஹெலிகாப்டர்ல வச்சு பாடியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, ஏதோ பல்ஸ் அரைகுறையா இருக்குதா அப்படின்னு அப்டேட் வருது. நானும் உடனே வரேன்னு போதகர்னு சொல்றாரு. புள்ளைய தனியாவும் அம்மாவை தனியாவும் கூட்டிட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதே சமயம் நம்ம போதகர் அங்க வந்துட்டாரு. பொதுவா இந்த அம்மாவுக்கும் போதகருக்கும் ஆகவே ஆகாது. அவனை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. இந்த டைம்ல தயவு செய்து எதுவும் ஆரம்பிச்சிடாத அப்படின்னு இந்த அம்மா சொல்லும். உங்களுக்கு சப்போர்ட்டிவ்காக தான் நான் வந்திருக்கிறேங்கிறாரு இவரு. நான் அவனை விட்டுட்டு போறது இல்லைங்கிறாரு. நான் எப்படி போதனை பண்றேங்கிறது மேபி உங்களுக்கு அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா இவர் புது புது மியூசிக், புது புது சிங்கர் எல்லாம் களத்துல இறக்கி போதனையே பரப்புறார். இந்த ஸ்டைல் வந்து நம்ம அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்ல. என் ஹேர் கட் கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் தான் ஜானோட பாதிரியார், உங்க குடும்பத்தோட பாதிரியார், போதகர். சோ இப்போ நமக்கு இடையில இருக்கிற அந்த வேறுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஜானை நாம ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா அப்படின்னு பேசுறார். சரியா தான் பேசுறார். அப்பாவும் கார்ல எங்கிட்ட வந்துட்டாப்ல ஒரு வழியா. வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு பாதிரியாரையும் டேங்க் பண்றாப்ல அப்பா. ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, ட்ரிப்போட ரேட்டை அதிகப்படுத்துறாங்க. டாக்டருக்கு இது கொஞ்சம் சவாலான செயலா தான் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு டாக்டர். உங்க பையன் உயிரோட தான் இருக்கிறான், ஆனா பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குது. உங்க பிள்ளையோட மூளை, உடல் உறுப்புகள் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாம கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல சாலிடா இருந்திருக்கு. 20 நிமிஷத்துக்கு பிறகு அவனை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துட்டு CPR, இதயத்தை விடாம பிரஷர் பண்ணாங்கல்ல, செயற்கை சுவாசம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா 20 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாம மூளை இருந்தது இல்லையா, அதுதான் சிக்கலுங்கிறார். அதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல. ஏன்னா 20 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாம இருந்த யாரா இருந்தாலும் இறந்துருவாங்க. ஆனா உங்க பையன் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அம்மா என்ன மன்னிச்சுக்கங்க, ஏன் அப்படி பேசுறீங்க, தப்பா பேசாதீங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கால் உங்க புள்ள உயிரோட வந்தா கூட மூளை பாதிப்பு ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அது வாய்ப்பு கம்மி தான். இன்னைக்கு ராத்திரியே உங்க புள்ள கடக்கிறதே பெரிய விஷயம். ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல இந்த பெரிய டாக்டர். நீங்க பெரிய டாக்டர்னு எல்லாரும் சொன்னாங்க, இப்படி கையை விரிச்சு விட்டீங்களேன்னு அம்மா பேசுறாங்க. என் புள்ள ஒரு ஃபைட்டர், போராடுற குணம் இருக்கிறவன், அவ்வளோ ஈஸியா அவன் விட்டுற மாட்டான், நீங்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியாது, என் புள்ள இப்ப கூட மீண்டு வர போராடிக்கிட்டு இருக்கிறான், விட்டுறாதீங்கன்னு அந்த அம்மா தைரியமா பேசுது. அம்மா ஃப்ரெண்டு வந்ததும் ஓடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த ஆள் சொன்னதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அவன் மீண்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பேசுறாங்க. டாக்டர் பேச்செல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. அட் அ டைம்ல 2 பேர் தான் பையனை பார்க்க முடியுமா, வாங்க போலாம்னு அப்பாவை கூப்பிட்டா
இல்ல நான் இருக்கிறேன், நீ போ, நம்ம பாதிரியாரையும் கூட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மாக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் பாதிரியாரை போச்சனதும் அவர் விறுவிறுன்னு கிளம்பி வராரு. கிராமத்து டாக்டர் இருக்காருல, அவரோட பொண்ணும் நம்ம பசங்களோட ஒன்னா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தான். பசங்களுக்கு என்னாச்சுன்னு தான் ஓடியாந்து விசாரிக்கிறா. 2 பேரு தப்பிச்சிட்டாங்க, இந்நேரம் வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஜானுங்கிற பையன் மட்டும் பொழைக்கிறது கஷ்டங்கிறாரு. இந்த பொண்ணு மேலதான் நம்ம ஜானுக்கு ஒரு கிரஷ். இப்பயும் ஜானை பத்தி தான் விசாரிக்கிறா. பேர் சொல்லி கேக்குறா. ரொம்ப கஷ்டம் பான்னு சொன்னதும் இவளுக்கும் வருத்தம். பல்ஸ் இருக்குது, ஆனா பல்ஸ் வந்ததே ஒரு அதிசயமா எல்லாரும் ஊர்ல பேசிக்கிறாங்களேன்னு இந்த பொண்ணு கேக்குது. ஆமா, அதிசயம் தான். ஏன்னா 45 நிமிஷமா நாங்களும் எவ்வளவோ போராடி அவனுக்கு பல்ஸை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணோம். அப்பெல்லாம் கிடைக்காத பல்ஸ் அவங்க அம்மா வந்து ஜெபிக்க ஆரம்பிச்ச சில வினாடிகள்லயே, சில செகண்ட்ஸ்கள்லயே அவனுக்கு மறுபடியும் பல்ஸ் வந்துருச்சு. இது கடவுள்னால கிடைச்ச பக்தியினால கிடைச்ச பலன் எடுத்துக்கிறதா, இல்ல பாசத்தினால கிடைச்ச பலன் எடுத்துக்கிறதா? அம்மாக்கும் பிள்ளைக்கு நடுவில் இருக்கிற அந்த எமோஷன்ல உசுறு திரும்ப வந்ததான்னு தெரியல. ஆனா வந்த பல்ஸை இப்போ மீட்கிறது கஷ்டம். மூளைச்சாய்வு அடைவதற்கு வாய்ப்பு அதிகம். பாப்போன்னு டாக்டர் பொண்ணுகிட்ட சொல்றாப்ல. ஆனா நீங்க தான் சொன்னீங்க உயிர் வந்துருச்சேன்னு, அப்புறம் கஷ்டம்னு வேற சொல்றீங்களேன்னு பொண்ணு கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடறா. தீயணைப்பு துறை வீரர்கள் காப்பாத்துறாங்க இல்ல, அவங்களுக்கு சீஃப் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. அப்டேட் வந்துருச்சு, கிடைக்காத பல்ஸ் அந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சது. சிட்டி ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராத்திரி தாண்டறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்களாம். நம்மளால முடிஞ்சதை செஞ்சோம், அவ்வளவுதான் வீரர்கள் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள இருந்து அவனோட உடலை கண்டுபிடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு பேசும்போது நம்ம சீஃப், நம்ம தலைவர் மட்டும் பின்னாடி போய் பாருன்னு சொல்லலைன்னா நான் பின்னாடி போயிருக்க மாட்டேன், அந்த பாடியை கண்டுபிடிச்சிருக்கவும் மாட்டேன்னு வீரர் பேசுறாரு. சீஃப், என்னையா சொல்ற? நான் அப்படி சொல்லவே இல்லையே, மித்த பசங்களை காப்பாத்துறதுல நான் மும்முரமா இருந்தேன், பின்னாடி போய் செக் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு தலைவர் சொல்றாரு. கூட இருந்த இன்னொரு வீரரும் நான் கேட்கலங்கிறாப்ல. அந்த பையில கண்டுபிடிச்சு நீதான், உனக்கு மட்டும்தான் பின்னாடி போய் செக் பண்ணுன்னு ஒரு வார்த்தை, ஒரு வாய்ஸ் கேட்டிருக்குது. இது அந்த வீரருக்கு வித்தியாசமா இருக்குது. இல்ல சத்தியமா சொல்றேன், கோ பேக், பின்னாடி போய் செக் பண்ணுன்ற வார்த்தை எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறார். ஆனா இவனை தவிர ஒரு பயலுக்கும் அந்த வாய்ஸ் கேட்கல. சும்மா காமெடி பண்ணாதீங்க சீஃப்னு சீஃப் கிட்ட பேசுறேன் நம்ம ஆளு. டேய், நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், நான் உண்மையிலேயே சொல்லடான்னு இவருக்கு குழம்புறாப்ல. இதுக்கு பேர் தான் மிராக்கல. ஜான நினைச்சு கவலைப்படக்கூடிய எல்லா பேரையும் நமக்கு அப்படியே கேமரால காட்டுறாங்க. ஜானு மேல இந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு போல, படுத்து அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் அந்த கிராமத்து டாக்டர் அவரோட கிளாஸ் பசங்களுக்காக ஒரு லெட்டரை டைப் பண்றார். இன்னைக்கு நான் பார்த்த இந்த அதிசயத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. 45 நிமிஷம் போராடி திரும்ப எடுக்க முடியாத அந்த பல்ஸை அந்த அம்மா திரும்ப கொண்டு வந்துருச்சு. இது ஒரு மிராக்கல் தானே அப்படிங்கிறாப்ல. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவரே எழுதுறாரு, எல்லாருக்கும் அனுப்புறாரு. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இவங்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் சாமி கும்பிடுறோம், புள்ள வந்துருவான் அப்படிங்கிறாப்ல. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆயிப்போச்சு. இப்போ ராத்திரியே கடக்கிறதே பெரிய விஷயம்னு பெரிய டாக்டர் சொன்னாருல்ல. ராத்திரி கடந்து காலையில சூரிய வெளிச்சம் சுல்லுன்னு அம்மா மூஞ்சில அடிக்குது. பையன் உடம்புல பல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பல்ஸ் இருக்குது. அம்மா அப்படியே படுத்துட்டாங்க. திருப்பி முழிச்சு பார்க்கும்போது பக்கத்திலேயே நம்ம ஃபாதர் யாரோ உட்காந்துட்டு இருக்கிறார். பையனுக்கு இன்னும் பல்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அம்மா வராங்க. உங்க புள்ள பயங்கர ஃபைட்டர் மாதிரி தெரியுது, அதெல்லாம் மீண்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்கன்னு ரொம்ப தெம்பா எடுத்து சொல்றாரு நம்ம போதகர். இந்தாங்க காஃபின்னு காஃபியும் கொடுக்குறாரு. பிள்ளைக்காக ராத்திரி ஃபுல்லா பக்கத்திலேயே இருந்தீங்கல்ல, தேங்க்ஸ்னு தேங்க்ஸ் சொல்லுதான் அந்த அம்மா. இவர் சிரிக்கிறாப்ல. ஃப்ளோல போதகரோட பேரு ஜேசன், தேங்க்ஸ் ஜேசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் அவர் சிரிச்சிருப்பாரு. எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு, என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஜேசன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க, இல்லனா போதகரே ஃபாதரியாரே இப்படித்தானே சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு அவர். என்ன மன்னிச்சுக்கங்க, உங்களை பத்தி தெரியாம நான் உங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாப்ல. யாரு? அந்த அம்மா சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு இவர். சர்ச்சில் ஒரு காலத்துல எவ்வளவு ரம்யமான பாடல்களா பாடிக்கிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் ராப்பு அது இதுன்னு போட்டு நாஸ்தி பண்றாங்கன்னு இந்த அம்மா சொல்லும்போது, அதெல்லாம் நாங்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்க புள்ள ஜானு மாதிரியான பசங்களை சர்ச்சு பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான். நிறைய மக்களை சர்ச்சுக்கு வர வைக்க வேண்டியது ஒரு பாதிரியாரா என்னோட கடமை, அதை தான் செஞ்சேன். சரி, நீங்க உங்க வீட்டுக்கு போ, பிள்ளைகளை பாருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாப்ல இந்த அம்மா சொல்றாங்க. கன்ஃபார்மா கிளம்பட்டுமான்னு பாதிரியாரு கேட்கிறார். அதே சமயம் பெரிய டாக்டர் வராப்ல. இப்பதான் நர்சமா சொல்லுச்சு, பல்ஸ் அதே மாதிரியே பேலன்ஸா நிக்குதாமே, வீக்கா தான் இருக்குது, பட் ஸ்டில் காலையில இருக்க மாட்டான்னு நினைச்சேன், பரவாயில்ல போராடுறான் அப்படின்னு வந்து மறுபடியும் பல்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. என் கணிப்பு தப்பானதுல உண்மையிலே எனக்கு தான் சந்தோஷம். ஆனா உங்க பிள்ளைக்கு நாங்க ஒரு இன்டியூஸ்டு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போக போறோம். செயற்கையா அந்த பையல கோமா ஸ்டேஜ்ல வைக்க போறோம். அப்பதான் பாடியும் மூளையும் ஒரே மாதிரி சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிரெயின்ல ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்றதை நாங்க செக் பண்ணி பார்க்க போறோம். ஆனா முன்னாடியே சொல்லிடுறேன், உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய போராட்டத்தை நாம பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரை செய்யாத முயற்சி செய்யாத விஷயங்கள் எல்லாம் உங்க பிள்ளைக்காக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் போறார். அதே சமயம் லோக்கல்ல இருக்கிற ஒரு கேபிள் நியூஸ் நடந்த விஷயத்தை அப்படியே நியூஸ்ல சொல்றாங்க. 15 நிமிஷமா தண்ணிக்குள்ள கிடந்தவன், 45 நிமிஷமா இயற்கையான இதய துடிப்பு இல்லாம இருந்தவன், இப்போ ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி தாண்ட மாட்டான்னு சொல்ல நிலைமையில அதையும் தாண்டி காலையில வரைக்கும் உயிரோட இருக்கிறான். இது அதிசயம், இது மிராக்கல் அப்படி இப்படின்னு அந்த அம்மா நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா அவங்க அம்மா பயங்கரமான கடவுள் பக்த. அவ விடாது கும்பிட்டதுனாலயோ என்னவோ, இல்ல பையன் மேல வச்சிருந்த பாசத்தினாலேயோ என்னவோ
பையனுக்கு பல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்கும். நிறைய பேரு அந்த பையனுக்காக இப்போ வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பா ராத்திரி முழுக்க பையனை பாக்குறதுக்கு இந்த ரூமுக்குள்ள வரலையா, ஏன் வரலன்னு அம்மா கேக்குறாங்க. இந்த நிலைமையில பிள்ளைய பாக்குற அந்த தைரியம் எனக்கு இல்லைன்னு அவர் அழுகிறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர், நர்ஸ் எல்லாத்தையும் இவர் பேசியிருக்காரு லைட்டா. எல்லா பேருக்குமே பையன் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ நாளானைக்கோ கண்டிப்பா போயிடுவாங்கிறப்பதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற? இவ்வளவு நம்பிக்கை வேண்டாம், அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும்னு எடுத்து சொல்றாரு. இப்பயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கும்புற சாமி தான் என் பிள்ளைய காப்பாத்திச்சுண்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த பக்கம் ஃபாதரியாரோட வீட்டுல ராத்திரி ஃபுல்லா ஏன் வரலன்னு குழந்தைங்க கேட்கும். இனிமே அப்படிதான், ஜான் மீண்டு வர வரைக்கும் உங்க அப்பா அதிகமான நேரத்தை ஜான் கூட ஹாஸ்பிட்டல் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாப்ல, ஒரு ஃபாதரியாரோட வேலையும் அதுதாங்கிறாப்ல கட்டின பொண்டாட்டி சொல்றாங்க. பிள்ளைகள்லாம் போன பிறகு ஃபாதரியார் தான் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு கால் ஜான் இறந்துட்டான்னா அவங்க அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. 100% முழு நம்பிக்கையோட பையன் மீண்டு வருவான்னு அந்த அம்மா நம்பிக்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு இவர் வருத்தப்படுறார். இங்க தீயணைப்பு துறையில டேய் நான் உண்மையிலேயே சொல்லலடா, பின்னாடி போன நான் சொல்லவே இல்லடான்னு சீஃப் மறுபடியும் ஆரம்பிக்கிறாப்ல. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய ஆத்துல இந்த பையனோட உடலை அதுவும் நாம இறங்கின சில வினாடிகள்ல கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அதிசயம் இல்ல, மிராக்கள் இல்ல. அவ்வளவு வேகமா எப்படி நம்மளால அந்த பையனை கண்டுபிடிக்க முடிஞ்சது? இவ்வளவு வேகமா இந்த மாதிரி யாராவது ஒரு பையனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா தலைவர் இல்லைங்கிறாப்ல. நடந்த வச்சு பார்த்தா ஒரு கால் நான் மென்டலா இருக்கணும், யாருமே பேசாத ஒரு வார்த்தையை கேட்டதா நான் நினைச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தலைவர் முந்திக்கிட்டு சொல்றாரு, அந்த வாய்ஸ் ஆண்டவரோட வாய்ஸா கூட இருக்கலான்ட்டு. அதானே அப்படின்னு கேட்க இவனும் ஆமாங்கிறான். இப்போ ஒரு ஷாக்கான இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இந்த படத்தை பேரு போடும்போது கூடவே இன்னொன்னையும் போட்டாங்க, உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம்னு. அப்போ நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயமெல்லாம் உண்மையிலேயே ஏதோ ஒரு குடும்பத்துக்கு நடந்த விஷயத்தை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான விஷயங்கள் நடந்ததுன்னு கேள்விப்பட்டு ஒரு அம்மா போய் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு புத்தகமா தொகுத்து இருக்கிறாங்க. அப்புறம் அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி படமா இதை எடுத்திருக்கிறாங்க. கடைசியில சொல்லலான்னு பார்த்தேன், ஃப்ளோல இங்கேயே சொல்லிட்டேன் மேட்ரை. அப்பா பாதிரியார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நூத்துக்கணக்கான தண்ணியில மூழ்கி போன இந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து இவர் படிச்சு பார்த்திருக்கிறார். 15 நிமிஷத்துக்கு மேல தண்ணியில கிடந்தவன் உயிரோட வந்ததா பல்ஸ் திரும்பினதா சரித்திரமே கிடையாதான். ஒரு கேஸ் கூட அப்படி இல்ல. ஆனா ஏன் புள்ள போராடுறான், இதனால நம்பிக்கை வைக்கிறதா இல்ல டாக்டர் சொல்றபடி நம்பிக்கை இல்லாம இருக்கிறதா ஒன்னும் பிரிபடலன்னு வருத்தப்படுறாரு. எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அப்படிங்கிறார். இந்த பக்கம் நம்ம பாதிரியாரும் ஓப்பனா சொல்லட்டுமா, கடவுள் ஜானுக்காக என்ன எழுதி வச்சிருக்காங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா என் மனசுக்கு படுறது, இதுல இருந்து நீங்க மீண்டு வர்ற வரைக்கும் உங்க கூடயும் உங்க புண்டாட்டி கூடயும் நான் டிராவல் பண்ணணுங்கிறது தான் என் மனசு சொல்லுது. அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா பையன் மூளைச்சாவு அடைவதற்கான வாய்ப்பு அதிகம்னு தோணுது. ஏன்னா படிச்சு பார்த்த வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு போல. வருத்தப்படுறாரு மனுஷன். இந்த பக்கம் அம்மா அவங்க சுகரை செக் பண்ணா 325 இருக்கு சுகர். பாத்ரூம்ல தான் இவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வெளியில நர்ஸுங்க பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ரிசோர்சஸை காப்பாற்றக்கூடிய மித்த பேஷண்ட்டுகளுக்கு பயன்படுத்துறது தான் சரியான முடிவா இருக்கும். அந்த பையன் மீண்டு வர போறதே இல்ல. சும்மா பாடிக்கு நாம உட்காந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? அந்த சமயத்துல மித்த பேஷண்ட்டுக்கு நாம உதவி பண்ணலாமேன்னு ஒரு அம்மா பேசிட்டு இருக்குது. இல்ல, இந்த ரூம்ல அவன் பேஷண்டா அட்மிட் ஆயிருக்கிறான்னா இவனுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது ஒரு டாக்டரா நம்மளோட கடமை. நம்ம பெரிய டாக்டர் சொல்ற வரைக்கும் நாம அதை செய்யணும்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதை இந்த அம்மா கேட்டுட்டு வருத்தப்படுது. அவங்க காதுபட ஃபிளஷ் பண்ணிட்டு வெளியில வராங்க. பேஷண்ட்னு பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த பேஷண்டோட பேரு ஜானுங்க அப்படின்னு அந்த அம்மா பேசுது. நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க கோவமா. இல்ல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டோன்னு டாக்டர் சொல்றாரு. என் பிள்ளைய தனியா விட மாட்டேன், நீங்களும் தனியா இல்லையே, என்ன விடுங்க. நீங்க இந்த மேட்டர் எல்லாத்தையும் புறணை பேசிட்டு இருக்கிறீங்களே, இதையெல்லாம் என் புள்ள இருக்கிற இதே பெட்ல தானே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு கேட்கும்ல, என் பிள்ளைய காப்பாற்ற வேண்டிய நீங்களே இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா, புறணை பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி என் புள்ள பொழப்பா? அவ்வளவுதான், இதுக்கு மேல மரியாதை இல்ல. இனிமே ஒருத்தரும் என் புள்ள இருக்கிற இந்த ரூம்ல நெகட்டிவா எதுவுமே பேசக்கூடாது. நெகட்டிவா பேசணும்னு நினைக்கிறீங்களா, என் புள்ள காதுபடாத மாதிரி தள்ளி போய் தூரமா போய் பேசிக்கங்க. காட்டன் டேட்டா பேசிடுறாங்க. டாக்டர்ஸும் சரிங்கதாயே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பாதிரியார் வந்துட்டாப்ல. நடந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க இப்படிதான் கண்டுக்காத, நீ என்ன எப்படி இருக்கிற, என்னாச்சுன்னு விசாரிக்கிறார். சுகர் எக்கு தப்பா ஏறி கிடக்குது, தலைவலிக்குது, இன்சுலின் ஊசி போடணும், வீட்டுக்கு போய் இன்சுலின் எடுத்துட்டு வரணும்னு சொல்லும்போது வீட்டுல போய் அந்த வேலையெல்லாம் பாரு, ரெஸ்டடு, நான் புள்ளைய பாத்துக்கிறேன்னு ஃபாதரியார் அங்க உட்காந்துடுறாரு. இந்த அம்மா இத்தனை நாளுக்கு பிறகு வீட்டுக்கு வருது. எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கும். நாய் ஓடியாரும், நாயை மறந்தே போயிட்டாங்க. நாய்க்கு அடுத்த சில நாட்களுக்கு தேவையான அளவு பெடிக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு துணிமணிலாம் மடிச்சு வச்சுட்டு இவங்க மறுபடியும் பொட்டி படிக்கையை கட்டிட்டு இன்சுலின் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்காக. வந்து பார்த்தா ஃபாதரியார் பக்கத்துல தான் நிக்கிறாப்ல. பல்ஸ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது, பலவீனமும் இல்ல முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறாப்ல. வந்ததும் பையன் ஏதோ உட்காந்து இந்த அம்மா பேசுற எல்லாத்தையுமே கேட்கறதா நினைச்சுக்கிட்டு பையன்கிட்ட பேசுறாப்ல ஓப்பனா அப்படியே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பையனுக்கு பிடிச்ச அந்த பேஸ்கெட் பால் கேமை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க. அப்படி கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது பையன்
அம்மாவோட கையை அப்படி இருக்க பிடிக்கிறான். ஆச்சரியப்பட்டு போறாங்க இவங்களே. பையன் என் கையை அப்படி இறுக்கி பிடிச்சான், நீங்க பாக்கலையா அப்படின்னு ஃபாதர்ட்ட கேக்குறாங்க. ஃபாதரியார் வந்து நிக்கிறாரு. இப்ப அவன் கைய அமுக்க மாட்டேங்கிறான். இன்னொரு தடவை அமுக்க, ஃபாதரியார் பாக்கட்டுமே, இன்னொரு தடவை அமுக்க அப்படின்னு கேக்குறாங்க. அமுக்கல. ஃபாதரியார் இன்னொரு கையை பிடிச்சிக்கிறாரு. அவங்க பேஸ்கெட் பாலை வச்சு பேசுறாங்க, நாம கிரிக்கெட்டை வச்சு பேசுவோம். கிரிக்கெட் கேமை பொறுத்தளவுல ஒன்ன பொறுத்தளவுல த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நம்ம அவன் கேட்கும். ஆமாண்ணா கையை அப்படி இருக்க பிடிச்சு அமுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாங்க, அவன் அமுக்கிருக்க மாட்டான். ஆனா பல மணி நேரத்துக்கு பிறகு ஒரு தடவை அம்மா கையை மறுபடியும் அமுக்குறான். ஃபாதரியார் இந்த தடவை பாத்துறாரு. ஃபாதரியாரோட கையையும் அமுக்குவான். இப்பயே டாக்டரை கூட்டு வரேன்ட்டு குடுகுடுன்னு ஓடி போறாரு ஃபாதரியார். டாக்டர்ஸை கூட்டு வராரு. ஃபாதரியார் இப்போ பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஃபாதரியாருங்கிறேன் டாக்டர் இப்போ பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு, உங்க அம்மா சொன்னாங்க நீ கையை அமுக்குனியாமே, குயிஸ் பண்ணியாமே, உன்னால நாங்க பேசுறதை கேட்க முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு. மறுபடியும் கேட்கறாங்க. ஏன்னா டாக்டர் இப்ப அதை நம்பணும்ல. கிரிக்கெட்ல த பெஸ்ட் பிளேயர் உன்னை பொறுத்தவரை யாரு, சச்சினா தோனியா அப்படின்னு கேக்குறாங்க. சச்சின்னா அம்மா கைய அமுக்கணும், தோனினா டாக்டரோட கையை அமுக்கணும். ஆனா அமுக்க மாட்டேங்கிறான். சரி இவங்க பொய் சொல்றாங்கன்னு டாக்டர் நினைக்கிறாரு. சில சமயங்கள்ல கை உதறல் எடுக்கிறது, கையை முறுக்கிறதெல்லாம் சகஜம். அதுக்காக நம்ம கேட்கிற கேள்விக்கு தான் பையன் பதில் சொல்றான்னு அர்த்தம் இல்லைன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடப்பாவியலா. இப்ப பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த 2 பசங்க அவங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே இருப்பாங்கல்ல, எங்களால தான் அவங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு வந்து பேசுவானுங்க. அதெல்லாம் இல்ல, நடக்கணும்னு விதி நடந்து போச்சு. இப்போ அவனை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறீங்கல்ல, பெரிய விஷயம்னு பாராட்டுறாங்க அம்மா. அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற பசங்கெல்லாம் ஒரு கார்டுல கெட் வெல் சூன் இந்த மாதிரி எல்லாம் எழுதி, சீக்கிரம் எலும்பி வான்லாம் எழுதி ஒரு லெட்டர்ஸா போட்டு ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் அம்மா வாங்கிட்டாச்சு. இதுல ரொம்ப குறிப்பா எந்த வீட்டுக்கு நம்ம ஜானு விளையாட போனேன், பிள்ளைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க பொறுப்பு தானே. எல்லாரோட பழிக்கும் ஆளாகிறது பசங்களை கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த அம்மா தான். அவங்க உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு பேச முடியாம நிப்பாங்க. அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டையும் போய் 24 மணி நேரமும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, அப்படியெல்லாம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டான்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லுது இந்த அம்மா. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லு. ஆனா அதை ஏத்துக்க அந்த அம்மா மனசு மறுக்குது. ஜானுக்காக ஒரு ஃபேஸ்புக் பேஜையே ஓபன் பண்ணிருக்காங்களா, ஜானோட கதையை சொல்லி இருக்கிறாங்களா. ஏகப்பட்ட பேரு அந்த பையனுக்காக கமெண்ட்ல ப்ரே பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா கூட்டத்துல 1-2 பேரண்ட்ஸ் பையன் பிழைக்க மாட்டாங்கிறாப்ல முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும். கத்தி எல்லா பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சத்தம் போட்டு பேசுறாங்க. அந்த சோத்துக்கு அந்த பக்கம் என் புள்ள உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். நம்பிக்கையா பாசிட்டிவா பேசுறவங்க மட்டும் இங்க இருங்க, நெகட்டிவா பேசுற ஆட்கள் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. ஏன் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுகிற, இப்படி எல்லாம் இருக்காத அப்படி இப்படின்னு புருஷன் அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கிறார். நீ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்ன இழந்துகிட்டு இருக்கிற, ஜானுக்காவது பழையபடி நீ திரும்பவான்னு போராடிக்கிட்ட அட்வைஸை போட்டு போறாரு அப்பா. சம்பவம் நடந்து இப்போ 42 மணி நேரம் ஆயிடுச்சான். ராத்திரி ஃபுல்லா கூட இருந்து அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. காலையில 2 காஃபியோட அப்பா வந்து அம்மா ஊசிப்புறாப்ல. பொண்டாட்டியை ஊசிப்பு விட்டா பொண்டாட்டி எந்திரிக்க மாட்டேங்கிறா. குடுகுடுன்னு ஓடியாந்து அவளுக்கு இந்த மாதிரி சுகர் இருக்கு, எந்திரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட சொன்னதும் டாக்டர்ஸ் உடனே ஓடியாந்து அந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பெட்டை போட்டு படுக்க வச்சிட்டாங்க. சுகர் ஏறி போச்சு, கவனிக்கல. இந்த அம்மா என்ன குத்து பண்ணிருக்குன்னா, இன்சுலின் மருந்த அளவுக்கு அதிகமா வம்புக்குனே எடுத்திருக்குது. எங்கேயோ படிச்சிருக்கு போல, இன்சுலினை உடம்புல நிறைய ஏத்தனா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்னு. அப்படி குத்தி இவளும் தான் பையன் இருக்கிற மாதிரியான இன்டியூஸ்டு கோமா ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைச்சிருக்காங்க போல. இதெல்லாம் தப்புன்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. தூக்கமும் முக்கியம், 8 மணி நேரம் தூக்கம் கம்பல்சரின்னு டாக்டர் சொல்லுவாரு. இல்லைன்னா ரூமுக்குள்ள விட மாட்டேன்னுவாரு. உடனே இந்த அம்மா 8 மணி நேரம் வேண்டாம், 3 மணி நேரம் தூக்கம் போதும் ஃபைனல்னு இந்த அம்மா சொல்லும். உடனே டாக்டர் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 மணி நேரம் நீ கம்பல்சரியா தூங்குற, இல்ல உன்னை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டு வாலண்டியர் ஆட்களை உள்ள உட்கார வச்சிருவேன்னு மிரட்டுறாரு. அப்படியெல்லாம் என்ன தள்ளிட முடியாதுன்னு இந்த அம்மா சொல்லும். பக்கத்திலே அப்பா இல்ல நான் டாக்டருக்கு தான் இந்த விஷயத்துல சப்போர்ட், நான் சப்போர்ட் பண்ணா உன்னை வெளியில தள்ளிடுவாங்கன்னு அவரு ஒரு பிடிக்க 5 மணி நேரம் இந்த அம்மா அப்ப நைட்டு தூங்கியே ஆகணும். அடுத்து நம்ம ஃபாதர் யார் வந்து இந்த அம்மாவை பார்க்க வந்திருக்கிறாப்ல. சொல்லுங்க போதகரே, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லைன்னு பாராட்டுறாரு. புள்ள எப்படி இருக்கான்னு கேட்டா அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கிறான், பல்ஸ் மெயின்டைன் ஆகுது, முன்னேற்றம் இல்லைங்கிறாப்ல. இவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது தெரியாத்தனமா இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இந்த அம்மா ஆகிறதுக்கு தயாராக இல்லாத ஒரு காலகட்டம். வாழ்க்கை வாழ்றதே பெரிய விஷயம். அதனால தான் 18 வயசு இருக்கும்போது தனக்கு பிறந்த அந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்களா. அதுக்கு பரிகாரமா தான் என்னவோ இவங்க அம்மாவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தத்தெடுத்திருக்கிறாங்க. என் வாழ்க்கை முழுக்க எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை சரி பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க உங்க முடிய கூட சரி பண்ணணும்னு எனக்கு ஆசைதான்னு அப்பயும் ஒரு பிட்ட போடுறாங்க. போதகரோட ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா, ஆனா என் பிள்ளையோட இந்த விஷயத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. டாக்டர் சொன்ன அந்த 5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு,
வேணா நம்ம புள்ளைய பாக்குறதுக்கு ரூமுக்கு போலாமான்னு பாதிரியார் கேட்டா, இல்ல நான் கொஞ்சம் மொட்டை மாடி போய் காத்து வாங்கிட்டு வரேன், நீங்க போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மொட்டை மாடிக்கு வந்துருச்சு. அங்கேயும் போய் வானத்தை பார்த்து பிரே தான் பண்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, என் பிள்ளைய காப்பாத்துன்ட்டு. இந்த அம்மாவோட வேண்டுதல் எனக்கு கேட்டுருச்சுன்னு கடவுள் சொல்லணும்னு நினைக்கிறாரோ என்னவோ, கிறிஸ்துமஸ்ல பனி கொட்டுறாப்ல வானத்துல இருந்து பனி கொட்ட ஆரம்பிக்கும். இவங்க நம்பிக்கைய இன்னும் இது கூட்டிக்கிட்டே போகுது. அப்பா வெளியில நின்று புள்ளைய பார்த்துட்டு இருப்பாரு. என்னாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு அம்மா கேட்க, தெரியல அப்படின்னு உள்ள பார்த்தா டாக்டர் இருக்கிறார். செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்து, பையனுக்கு காய்ச்சல் போல, காய்ச்சல் அதிகமாயிட்டே போகுது, 104 டிகிரி அடிக்குதான். இன்டியூஸ்டு கோமால வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு கெமிக்கலை உள்ள ஏத்துறாங்க. அது காய்ச்சலை ஏற்படுத்துறது சகஜம்தான். 24 மணி நேரத்துக்கு காய்ச்சல் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இவனுக்கு அதையும் தாண்டி காய்ச்சல் போய்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும், அவனை கோமால வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வேண்டா, கோமால வச்சிருக்க வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துருங்க, என் பிள்ளைய சுயமா போராட விடுங்க, அவன் போராடி வந்துருவான்னு அம்மா பேசுறாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க கொடுக்குற கெமிக்கல் எல்லாம் அவனை அப்படி படுத்துது இப்படி படுத்துதுன்னு, கொடுக்காதீங்க கெமிக்கல் அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. அவனை எழுப்புங்கிறாங்க. இன்டியூஸ்டு கோமா ஸ்டேஜில் இருக்க வேண்டாங்கிறாங்க. டாக்டரும் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லைங்கிறாரு. நாளைக்கு காலையில உங்க பிள்ளைய கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில கூட்டியாந்து பார்ப்போம் அப்படின்ட்டாரு. நம்ம பிள்ளைக்காக நம்பிக்கையோட நிறைய பேர் ப்ரே பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. இருக்கவும் இருக்கிறார் நம்ம பாதிரியார். அவரு மீடியால எல்லாரும் முன்னாடியும் அந்த பையனுக்காக கும்பிட்டுக்கங்க, நெகட்டிவா பேச வேண்டாம், பி பாசிட்டிவ், ப்ரே பண்ணுங்க, கும்பிட்டுக்கங்க, அது போதும் அப்படின்னு சொல்ல, நியூஸ்ல அதை பாக்குற நிறைய பேர் ஜானுக்காக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவன் விளையாடுற அந்த ஸ்கூல்ல, அவன் விளையாடுற அந்த கிரவுண்டுல, அவனை காப்பாத்தின அந்த தீயணைப்பு துறையில, இப்படி எல்லா இடத்துலயும் பிரேயர்ஸ் அதிகமாயிட்டே போகுது. அதெல்லாம் அந்த தீயணைப்பு துறை வீரரு வித்தியாசமா பாக்குறாரு. ராத்திரி முழுக்க இவங்க குடும்பமும் ஃபாதரியாரும் விடாது பையனுக்காக ப்ரே பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜன்னல் வழியா வெளிச்சம் வரும். என்னடா வெளிச்சம் வருதுன்னு ஜன்னலை திறந்து பார்த்தா நூத்துக்கணக்கான பேரு கையில மெழுகுவத்தியோட இந்த பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குதா உனக்காக அவங்க ப்ரே பண்றது பாடுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது பையனோட காதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. இந்த சத்தம் கொஞ்சம் அவனை எட்டி இருக்கும்னு தோணுது. அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒருத்தி மட்டும் கடைசி வரை இருந்துட்டு அடுத்து அவளும் வீட்டுக்கு கிளம்பிடுறான். உள்ள இருந்தவங்களும் பையன் கையை பிடிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சா ரூமுக்கு வெளியில நம்ம தீயணைப்புத்துறை வீரர் அவர் நின்று பையனை பார்த்துட்டு இருக்கிறார். யாரும் பார்க்காதப்பயே அப்படியே கிளம்பி போலான்னு பார்த்தா அம்மா பார்த்து கூப்பிட்டுறாங்க. என் பிள்ளைய தண்ணியில இருந்து வெளியில காப்பாத்தி கூட்டியாந்ததுக்கு தேங்க்ஸ்றாங்க. புள்ள நல்லா வந்துருவான் அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஏதோ பண்ண போறோம் ப்ரொசீஜர் எல்லாம் குடும்பத்து ஆட்கள் மட்டும் ரூம்ல இருங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாதரியார் சரி நான் கீழே போட்டுமான்னு கேட்டா நீங்களும் குடும்பத்துல ஒருத்தர் தான் உள்ளேயே இருங்கன்னு ஃபாதரியார குடும்பத்துல ஒருத்தராக்கி உள்ளேயே நிக்க வச்சுட்டாங்க அம்மா. சூப்பர்ல. இப்ப கோமா ஸ்டேஜிற்காக இவனை வைக்கிறதுக்காக கொடுத்த எல்லா மருந்துகளையும் வெளியில எடுப்பதற்கான வேலைகள் நடக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம் பாப்போம் சொல்லிட்டு உள்ள சொருகி வச்ச டியூபெல்லாம் உருகுறாங்க. பையன் உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி அடிக்குது. இப்போ இதே துடிப்பு 150க்கு மேல கிடுக்கிட்டு போகுது. பையன் கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நாங்க தாண்டா இங்க தாண்டா இருக்கோம், அமைதியாரான்னு அம்மாவும் அப்பாவும் கத்துவாங்க. மறுபடியும் அப்படியே பாடி அமைதியாயிடுது. மூச்சு விடுறான் பையன். செயற்கை சுவாசம் அவசியம் இல்ல, அவன் இயற்கையாவே சுவாசிக்கிறான்னு டாக்டர் நல்ல செய்தி சொல்றாரு. போற பக்கம் பார்த்தா அடுத்த சில நிமிடங்கள்ல அவனுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா நினைவு திரும்பி நம்மகிட்ட பேசுனதுக்கு பிறகுதான் அவனுக்கு எவ்வளவு தூரம் நினைவு திரும்பி இருக்குது, இல்ல மூளை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறாரு டாக்டர். அடுத்த அந்த சில நிமிடங்களுக்காக ஒட்டுமொத்த டாக்டர்ஸுமே காத்து கிடக்குறாங்க. ஏன்னா பையன் பிழைக்க மாட்டான், வீட்டுல எல்லாம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அமிச்ச நிலைமையில வெறும் நம்பிக்கையின் பேர்ல மட்டுமே பையன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். அழகா போர்வை எடுத்து பொத்தி விடுவாங்க. அடுத்து பார்த்தா பையன் அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிறாப்ல அவனுக்கு தோணும். பெட்டோட தண்ணிக்குள்ள போறாப்ல அவன் ஃபீல் பண்றான். அம்மாவோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபைட் பண்றா, மீண்டு வாடா, உன்னால முடியும்டா அப்படி இப்படின்னு அந்த அம்மா கத்துறது கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனும் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படி நீந்தி சரசரசரன்னு மேல வராப்ல இவனுக்கு தோணும். இவனும் போராடி தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வர முயற்சி பண்றான். பக்கத்துல நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் வந்தா மேல வந்துடலாம். மேலையும் வந்துட்டாங்க. கண்ணை திறந்துட்டான். அப்படியே மங்களா இருந்து கண்ணு நார்மல் மோடுக்கு வருது. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எல்லாரும் இங்கதான் இருக்கணும், நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அம்மானு கூப்பிடுறான். அப்ப என்ன அர்த்தம்? மூளையில எந்த பிரச்சனையும் இல்ல, சுயநினைவு முழுமையா திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். மெசேஜ் இப்ப காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. ஜான் எந்திரிச்சிட்டான், பேசுறான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஸ்கூல்ல எல்லாரும் குஷி ஆயிடுறானுங்க. மைக்கிலேயே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டானுங்க, ஜான் எந்திரிச்சிட்டான் பேசுறான் அப்படின்ட்டு. ஸ்கூலே ஏதோ கொண்டாட்டத்துல இருக்கிறாப்புல சந்தோஷப்படுறாங்க. பையனை நல்லா மூச்சு இழுக்க சொல்லிட்டு டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு லங்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் லெவலும் கரெக்டா இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவும் கிடையாது, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கிளியரு, மூச்சு பயிற்சி மட்டும் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வெளியில கூட்டு போய் டாக்டர் ஏதோ பேசுறாரு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க புள்ளையோட லங்ஸ் முழுக்க அவனோட ரத்தமே நிரம்பி கிடந்தது. விடாத அவனுக்கு கெமிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல். அப்பதான் அவனோட ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனோட உடம்புல ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை, வெள்ளை செல்லோட எண்ணிக்கை இதுவரைக்கும் நான் பார்க்காத லெவலுக்கு எகிரி போயிருந்தது. அவனோட மூளை சாவுக்கான அத்தனை அறிகுறிகளையும் காட்டிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்கிற மத்த உறுப்புகளும் செயல் இழந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நான் டாக்டர் தான்,
என் பேஷண்ட்டை பத்தி எனக்கு தெரியணும் தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா என்னால சொல்ல தெரியல, சொல்ல முடியலன்னு ஆச்சரியப்பட்டு போறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குன்னு கடைசியில இந்த டாக்டரையே ஒத்துக்கிட்டாப்ல. ஆமா, அவங்க கட்டிப்பிடிச்சு பண்ணதுக்கெல்லாம் நன்றி சொல்றாங்க. ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு பலூனோட வெளியில இவனை பார்க்கணுமேன்ட்டு. பாஸ்கர்கள் பார்த்ததும் பாலக்குடு அப்படின்னு வாங்கி குஷியா பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த கிராமத்து டாக்டரோட பொண்ணு அபி, அவளை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான். வந்ததும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். எப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காப்பான்னு அவனே ஓட்டுறக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றான். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு பிறகு நம்ம அப்பப்ப செக்கிங் வரணும் போல எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு பர்மனண்டா டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டுக்கு கிளம்பி போறான். சம்பவம் நடந்து 28 நாளைக்கு பிறகு ஸ்கூலுக்கு திரும்ப வராங்க. ராஜ வரவேற்பு தான் அவனுக்கு. இதே ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட மேம் கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தவன் இவன். ஆனா இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச பையனா மாறி போயிட்டான். மேம் கிட்ட போய் மேம் 28 நாளா லீவு, நிறைய நடுவில் இந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திரும்பி வந்ததுலேயே எனக்கு சந்தோஷம்னு அந்த அம்மா சொல்லும். ஒரு நிமிஷம் நில்லுப்பா ஜானுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு. ஆனா ஏன் கடவுள் சில பேரை மட்டும் காப்பாற்றணும், மற்றவங்கள ஏன் ஆண்டவர் கைவிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த அம்மா, டீச்சர் அம்மா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவோட புருஷன் இறந்து போயிட்டாராம், தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாராம். என் புருஷனை காப்பாத்தல, ஆனா உன்னை காப்பாத்திருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு பதில் சொல்ல தெரியலங்கிறான். இல்ல என்ன நீதான் மன்னிக்கணும், என்ன பேசுறேன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன், சரி நீ போப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாரு, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஃபாரின் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கபோர்டு கொடுப்பாங்க. இவனோட கபோர்டு முழுக்க இவனுக்காக எவ்வளவு பேரு நோட்டீஸ் மாதிரி எழுதி ஒட்டி தள்ளி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி எல்லா பேரும் இவனை வெறிக்க பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. மிராக்கல் பாய்னு பட்ட பேர் வச்சு 2 பேரை கூப்பிடுவாங்க. அடுத்து என்ன மறுபடியும் தண்ணியில நடக்க போறியா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்ணுவாங்க. உடனே இவன் சைக்கிள் எடுத்துட்டு விறுவிறுன்னு வண்டி ஓட்டிட்டு வரான். தான் விழுந்த அந்த ஆத்து பக்கம் வரான். அங்க வந்து பார்த்தா இது வெயில் காலம், பனியெல்லாம் உறைஞ்சு ஃபுல்லா தண்ணியா கிடக்குது. பக்கத்துல திரும்பி பார்த்தா சோஃபால நம்ம பையலை காப்பாத்தின அந்த தீயணைப்புத்துறை வீரர் அவர் உக்காந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்ததும் எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் என்ன காப்பாத்தி கூட்டு வந்தீங்களாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். ஜான் எப்பரா இருக்கிறேன்னு அவரும் பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தலடா, ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா, உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியல, சரி கிளம்பலான்னு நினைச்ச சமயம் பின்னாடி போய் தேடிப்பாருன்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் கூட சீஃப் தான் சொன்னாருன்னு நினைச்சேன், ஆனா சீஃப் கிட்ட விசாரிச்சா அப்படி சொல்லவே இல்லைங்கிறாப்ல. அப்ப அந்த வாய்ஸ் கடவுளோட வாய்ஸா தான் இருக்கணும். ஏன் கடவுள் உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தணும், உனக்காக அவர் அப்ப ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பேசுறாப்புல இந்த வீரர். அப்படி பார்த்தா கடவுளோட வாய்ஸை கேட்டது நீங்க, அப்போ உங்களுக்கும் ஏதோ அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு இவன் பேசுறான். அடுத்த சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கூட்டம் அப்படியே கட்டுக்கடங்காம இருக்குது. நம்ம ஜானோட ஃபேமிலியை பாதிரியார் மேல வர சொல்லி 4 வார்த்தை பேச சொல்றாரு. எல்லா பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஜானு கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்ததா அப்படின்னு கேட்டா திரும்பி முழிச்சதும் ஞாபகம் இருக்கு. முழிச்சு பார்த்ததுமே எங்க அம்மா தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒண்ணு இல்லடா மீண்டு வந்துடுடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெத்தவங்களே என்ன வேணான்னு தூக்கி போட்ட பிறகு யாரோ ஒருவங்க என்ன தத்தெடுத்து வளர்த்ததுக்கு இவங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அது சம்பந்தமா இவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது. எரிஞ்சுதான் எல்லார் மேலேயும் விழுந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாற்றம் எனக்குள்ள வேற எதையோ கொண்டு வந்திருக்குது. ஏன் என்ன கடவுள் தேர்ந்தெடுக்கணும், ஏன் என்ன காப்பாற்றணும், இந்த கேள்விகளுக்கு பதில் இல்ல. நன்றியை தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு அந்த பையன் பேசுறான். அடுத்து இந்த பையனை காப்பாத்துற முயற்சியில ஈடுபட்டவங்க எல்லாரையுமே மரியாதை செலுத்துற விதமா அவங்கள எழுந்து நிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தீயணைப்புத்துறை, அடுத்து அவசர பிரிவு துறை, இஎம்டி செயற்கை சுவாசம் கொடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது ஆம்புலன்ஸ்ல அவங்க, அடுத்து போலீஸ்காரங்க அந்த பசங்களை காப்பாத்துறாங்கல்ல, அடுத்து கிராமத்துல இருந்து அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாங்கல்ல, அடுத்து சிட்டியில இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெரிய டாக்டர், அங்க இருந்த பெரிய டீம் அவங்க, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே ஒத்த உசுரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கும் எல்லாரும் தேங்க் பண்றாங்க. அடுத்து அந்த பையனுக்காக வேண்டிக்கிட்டவங்க எல்லாம், ஜானுக்காக வேண்டிக்கிட்டவங்க எல்லாம் எந்திரிங்கன்னு சொன்னா மொத்த கூட்டமும் எந்திரிச்சு நிக்குது. அப்ப என்ன அர்த்தம், ஜான உயிரோட மீட்டு எடுத்ததுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயபுள்ள அநியாயத்துக்கு அழுகிறான். அடுத்து அம்மா பேசுறாங்க. இதெல்லாம் பக்தியில நடக்குதா, இல்ல இவன் மேல நாம வச்ச அந்த பாசம் அந்த நம்பிக்கை அதனால நடக்குதா, இல்ல இதுக்கு பேர் தான் கடவுளா, இல்ல இந்த அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோட நேசத்தோட நடந்துக்கணும்ன்றதுக்காக அப்பப்போ ஆண்டவர் இந்த மாதிரி மிராக்கல்ஸ அதிசயத்தை நடத்துறாரா? எது எப்படியோ என் புள்ளைய எப்படி நல்லபடியா கொண்டு வந்து நிப்பாட்டின எல்லா பேருக்கும் நன்றின்னு அந்த அம்மா நன்றி சொல்ல அம்மாவும் பையனும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா மேட்ச்ல நல்லா விளாண்டுட்டு இருக்கிறான். அந்த சல்லிப்பைய கிட்ட பாலை பாஸ் பண்ணாமே இருந்தான்ல, இந்த தடவை அவனுக்கு பாலை பாஸ் பண்ணி விடுறான். இவங்கிட்டையும் நிறைய மாற்றம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஈகோ, ஃபர்ஸ்ட் இருந்த அந்த நம்பிக்கை இல்லாதன்மை, ஃபர்ஸ்ட் இருந்த அந்த வெறுப்பு, இது எதுவுமே இப்ப அவன்கிட்ட இல்ல. ஆளு வேற லெவல்ல முழுசா மாறி நிக்கிறான். இந்த பையனை காப்பாத்தினார்ல ஒரு டாக்டர், பெரிய டாக்டர், அவர் எழுதி வச்சிருக்கிறாப்ல பேஷண்ட் செத்து போயிட்டான். அம்மா ப்ரே பண்ணாங்க பேஷண்ட்டுக்காக. பார்த்தா பேஷண்ட்டுக்கு உயிர் திரும்பிடுச்சுன்னு டாக்டர் கென்ட் ஷட்டரர்
எழுதி வச்சிருக்கிறாரு அவரோட சுயசரிதையில. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த 3 பேர் தான் நிஜமாவே நாம பார்த்த இந்த மிராக்கல்ஸை நடத்தினவங்க. அந்த உண்மை சம்பவத்தின் நாயகர்கள் இவங்க 3 பேர் தான். சினிமால நடிச்சவங்களையும் நிஜத்துல இவனுக்காக நின்னவங்களையும் பக்கத்துல இமேஜ்ல வச்சு காட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பயலோட அப்பாவோட நிஜ கேரக்டர், அந்த ஃபாதரியோட நிஜ கேரக்டர், அடுத்து அந்த அம்மா, இவர்கள் அத்தனை பேரோட உண்மை முகத்தை நமக்கு கடைசியில காட்டுறாங்க. அடுத்து டெக்ஸ்ட்ல இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த சர்ச்சில் ராப் சாங் எல்லாம் பாடுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பிடிக்கல, இப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். இப்பயும் ஃபாதரியாரோட ஹேர் ஸ்டைலை சரி பண்ணணும் தான் அந்த அம்மாவுக்கு ஆசையா. ஜான் முழுக்க தெரிய வந்துட்டான். இப்போ அதே சர்ச்சில் அதே ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் நல்லா படிக்கிறது நல்லா தெரிஞ்ச பையன் இல்லையா, எக்ஸ்பர்ட், மித்த பசங்களுக்கு பேஸ்கெட் பால் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சா வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம். அதுவும் சேவையா செய்ய ஆரம்பிச்சுட்டானா. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.